உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத எளிய மருந்துகள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஆனியன் என்ற ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற வெங்காயம். இந்த வெங்காயம் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. இந்த அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய மூக்கொழுக்கு, உடல் காய்ச்சல் இவற்றுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இந்த சிறிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து, சாம்பார் வெங்காயம் என்று அதை நாம் குறிப்பிடுவோம். சிறிய வெங்காயத்தை தோல் நீக்கிவிட்டு அதனோடு 5 மிளகை பொடித்து சேர்த்து நசுக்கி காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு முறையும், இரவு படுக்க புகுமுன் ஒரு முறையும் என்று 2 வேளை உள்ளுக்கு பருகிவிட்டு படுப்பதினாலே ஓரிரு நாட்களிலே குளிர்ச்சுரங்கள், நடுங்க வைக்கக்கூடிய காய்ச்சல், மூக்கிலே இருந்து ஏற்படுகின்ற ஒழுக்கு, ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதோடு கூட இன்ஃப்ளூயன்ஸா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். சளி பிடித்ததோடு காய்ச்சலும் காணுவது, உடல் வலி ஏற்படுவது, கண்களிலே இருந்தோம் மூக்கிலே இருந்தோம் நீர் கசிவது, இப்படிப்பட்ட நிலைக்கும் வெங்காயம், மிளகு ஒரு நல்மருந்தாகும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மிளகு எடுத்து லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு அதனோடு வெல்லம் போதிய அளவு சேர்த்து பசு நெய்யும் கலந்து, மிளகு, வெல்லம், பசு நெய் இந்த 3ஐயும் கலந்த ஒரு கலவையாக லேகிய பதத்திலே நாம் அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு காலை மாலை என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது தொண்டையை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் விட்டு போகும். வயிற்றிலே இருக்கின்ற எரிச்சல், வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இது விளங்கும். இந்த லேகியத்தை நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே காய்ச்சல் விலகி போகும். உடலுக்கு நல்ல ஒரு சரிசமமான சீதோஷ்ண நிலையை ஏற்படுத்தி முத்தோஷ சமனியாக இருந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக இந்த வெல்லம், மிளகு, பசுனை சேர்ந்த லேகியம் நமக்கு பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மில்லிங்டோனியா அட்டென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இந்தியன் கார்க் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, மர மல்லிகை என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. மவ்வல் என்கின்ற பெயரை கூட இதற்கு சொல்லுவது வழக்கம். காவுக்கி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். மர மல்லிகை பூக்களிலே இஸ்புடிலின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. அமினோஃபிலின் என்கின்ற வேதிப்பொருளும் இதிலே அதிகமாக இருக்கிறது. இந்த இஸ்புடிலின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி கேன்சர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று, ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக இந்த இஸ்புடிலின் என்கின்ற சத்துவம் இந்த மர மல்லிகையிலே இருப்பதனாலே, இதனுடைய தீநீரை அன்றாடம் பருகுவதனாலே இந்த இன்வேசிவ் மெட்டாஸ்டாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பரவுகின்ற புற்றை இது நிறுத்துகின்ற ஒரு வல்லமையுடைய மருந்தாக விளங்குகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று இது வலி, வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதிலே அமினோஃபிலின் என்கின்ற மருத்துவ குணமும் மிகுதியாக இருப்பதினாலே
இது ஒரு பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற நிலை, சுவாச பாதையை பற்றிய தொற்றுக்கள், நுரையீரலை பற்றிய அடர்ந்த சளி இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. காய்ச்சலை தணிக்க வல்லதாகவும் திகழ்கிறது. நுண்கிருமிகளை, பாக்டீரியாஸ், வைரஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக இதனுடைய தீநீர் விளங்குகிறது. இந்த மர மல்லிகையைப் போல மணமுடையது. இரவிலே பூத்து காலையிலே உதிர்ந்து விடக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது புற்றுக்கும் மருந்தாகிறது, ஆஸ்துமா போன்ற மூச்சு திணறலுக்கும் மருந்தாகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மரமல்லி பூக்களை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்கள், பூஞ்சை காளான்களால் தோலில் ஏற்படக்கூடிய தொற்று, தேமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வெளிப்பூச்சு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மரமல்லி பூக்கள், கடுக்காய் தோல், தேங்காய் எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மரமல்லி பூக்கள் சேர்த்துக்கலாம். இந்த மரமல்லி பூக்கள் பார்ப்பதற்கு நில சம்பங்கி பூக்கள் மாதிரி இருக்கும். அதிக வாசனையுடைய பூக்கள் இவை. மழைக்காலங்களில் அதிகமாக பூத்து தானாக கீழே உதிரக்கூடிய பூக்கள். மழைக்காலங்களில் பார்த்தோம்னா உயரமான இந்த மரத்துலேருந்து கொத்து கொத்தாக வெண்மையான பூக்கள் பூத்திருக்கும். கீழே பார்த்தோம்னா நிறைய பூக்கள் உதிர்ந்து இருக்கும். இந்த பூக்கள் நீளமான இந்த மாதிரி காம்புகளை கொண்ட பூக்களாக இருக்கும். இந்த பூக்களை கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மரமல்லி பூக்களை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மரமல்லி பூக்கள் நம்ம எண்ணெயில் இடும்பொழுது அதில் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணீர் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். தண்ணீரோடு சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும். அதனால் தண்ணியை நல்லா தொடச்சிட்டு பூக்களை சேர்க்கணும். சிறு தீயில் வச்சு காய்ச்சணும். இது மென்மையான பூக்கள்ன்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினோம்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் சிறு தீயில் வச்சு காய்ச்சலாம். பூக்கள் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மரமல்லி பூக்களுக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இதை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே, குறிப்பாக தோலில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். விரல் இடுக்குகளில் வரக்கூடிய சேற்று புண்ணுக்கு, மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சேற்று புண்ணுக்கு இதை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். மரமல்லி பூக்களை நம்ம சளி இருமலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். மரமல்லி பூக்கள் எடுத்து அதோட கொஞ்சமாக இஞ்சி, மிளகு சேர்த்து தேன் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரும்போது சளி இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் மரமல்லி இலைகளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் அனால்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இந்த மரமல்லி இலைகளோட நம்ம மிளகு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அதோட தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரும்பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இதே இலைகளை நம்ம விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு மூட்டுகளுக்கு ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அல்லது இந்த இலைகளை நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சூடு, இளஞ்சூடாக இருக்கிற அந்த நீரில் நம்ம காலை முக்கி வச்சுட்டு இருந்தோம்னா காலில் ஏற்படக்கூடிய நரம்பு வலி எல்லாமே கம்மியாகும். இப்போ இந்த பூக்கள் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஈரத்தன்மை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கடுக்காய் பொடி, எண்ணெய் சூடாக இருக்கும் பொழுதே கடுக்காய் பொடி சேர்த்துடலாம். கடுக்காய் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் பூஞ்சை தொற்று மற்றும் பாக்டீரியா தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால கடுக்காய் பொடி சேர்க்குறோம். கடுக்காய் பொடி சேர்த்து இந்த எண்ணெயை அப்படியே வச்சுடணும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா புண்களுக்கு தேய்ப்பதற்காக பயன்படுத்தலாம். இதையே நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். தலை குளிப்பதற்கு முன்பு இந்த எண்ணெயை தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு வரும்போது பொடுகு கண்ட்ரோல் ஆகும். பொடுகுனால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான நமைச்சலும் கட்டுப்படும். மரமல்லி பூக்கள், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடுக்காய் பொடி சேர்ந்த இந்த தைலத்தை வெளிப்பூச்சு மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது தோலில் ஏற்படக்கூடிய பூஞ்சைக்காளான் தொற்று, விரல்களில் ஏற்படக்கூடிய நகசொத்தை, விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய நகசுத்தி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பொடுகனை சரி செய்யக்கூடிய ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மெல்லிங்டோனியா ஆர்டென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் கார்க் ட்ரீ
என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மரமல்லிகை என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த மரமல்லிகை பூக்களிலே இஸ்புடிலின், அமினோஃபிலின் என்கின்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த இஸ்புடிலின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிவைரல், ஆன்டி டியூபர்குலோசிஸ் என்கின்ற வகையிலே இது காச நோய்க்கு மருந்தாகிறது. சுவாச கோளங்களை சுத்தப்படுத்தி சுவாச பிரச்சனைகளிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. சுவாச பாதையை சீர் செய்கிறது. ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டலை போக்குகிறது. கேன்சர் என்று சொல்லுகின்ற புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இருமல், சளி, சைனசிட்டிஸ் என்கின்ற தலை நீர் ஏற்றம், தலை பாரம் இவற்றுக்கு இதனுடைய தீநீர் மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட இது கொலகோக் என்கின்ற வகையிலே பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பித்தப்பையை தூண்டி பித்தத்தை உற்பத்தி செய்து செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக விளங்குகிறது. இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஆன்டிஃபங்கல் என்கின்ற வகையிலே பூஞ்ச காளான்களை போக்கக்கூடியதாக இருந்து ஆறாத புண்களை ஆற்றக்கூடியதாக, அரிப்பு, சொறி, சிரங்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இது மேல் மருந்தாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த மர மல்லிகை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.